की உங்களுடைய வரவேற்புரை வழங்க வேலூர் மாவட்ட வணிக பிரிவு தலைவர் திரு நரேந்திர பாபு அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் தொடர்பு பேர் இயக்கம் 2023க்கான வணிகர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து மத்திய மந்திரி V.K.சிங்ஜி அவர்களே, மாண்புமிகு முன்னாள் மத்திய மந்திரி தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீமதி D.K. அருணா அவர்களே, மாண்புமிகு மாநில துணைத் தலைவர் திரு நாராயண் திருப்பதி அவர்களே, பெருங்கோட்ட பொறுப்பாளரும் மாநில பொதுச்செயலரும் திருமதி P. கார்த்தியாயினி அவர்களே, வேலூர் மாவட்ட தலைவர் திரு J. மனோகரன் அவர்களே, மாநில செயலாளர் திரு கோ. வெங்கடேசன்ஜி அவர்களே, வர்த்தக பிரிவு மாநில செயலாளர் திரு கலைமகள் இளங்கோவன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் திரு வாசுதேவன் அவர்களே, வேலூர் வணிகர் சங்க தலைவர் திரு ராப்பா ஞானவேல் அவர்களே மற்றும் வேலூர் வணிகர் சங்க அனைத்து நிர்வாகிகளும், பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மண்டல் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இப்போது நம்முடைய மத்திய அமைச்சர் திரு V.K.சிங் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம், நமஸ்தே. நல்லா இருக்கீங்களா? குட். That side people are still not saying whether they are okay or not. நல்லா இருக்கீங்களா? Okay. Sitting with us today, Shrimati D.K. Aruna ji avargale, Shrimati Kartikayani ji State General Secretary avargale, Shri Narayan Tripathi ji avargale, Shri Venkateshan State Secretary avargale, R. Rajkumar Vellore Prabhari, Shri Manoharan avargale Vellore President our district level, Shri Vasudevan Tirupattur Prabhari, Shri Balakrishnan District Prabhari, Shri Lango Trader Cell, Shri Naresh Babu and Selvam who are representing our traders, Shri Kanwal Traders Prabhari, Shri AVM Textila Kumar, Shri Srinivasan Auditor, Shri S.L. Babu, Shri Jagan General Secretary, Shri Deepak Treasurer, Shrimati Sumati Manokar, our Councillor, and all of you are sitting here who have come for this traders meet. Welcome. We have covered many things. I'll just would like to say that Naranji has covered GST in detail. I'll highlight some of the things and reinforce what he has said. நாராயணன் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்து விட்ட காரணத்தினால சில முக்கியமான விவரங்களை மட்டும் உங்களிடத்தில்
நான் பேசலாம் என்று இருக்கிறேன். சில முக்கியமான உண்மையான விவரங்களை உங்களிடம் சொல்கிறேன். Let me start by saying that this government in the center of Narendra Modi ji in the last 9 years has worked very hard to ensure that there is ease of business, and with ease of business traders and the business community grows. இந்த 9 வருடங்களிலே திரு நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சுலபமாக ஒருவர் தொழில் தொடங்க வர்த்தகம் செய்வதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து அதன்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். And this is one of the reasons why 160 countries, 162 in fact, are investing in India through foreign direct investment or FDI as it is called. அதனால தான் 162 நாடுகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 162 நாடுகள் அந்நிய முதலீடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்து தொழில் துவங்குகின்றனர். Now every year in the last 9 years in FDI a new record has been set. Every year. ஒவ்வொரு வருடமும் அந்நிய நேரடி முதலீடு என்பது, அந்நிய முதலீடு என்பது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான ரெக்கார்டை, அதாவது புதிய ரெக்கார்டை ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கிறது இந்த 9 வருடங்களில். During Corona period when the world was in lockdown, we had the highest FDI in those 2 years. கொரோனா காலகட்டத்தில் கூட உலகமே தூங்கி கொண்டிருந்த காலத்தில், உலகமே முடங்கி போயிருந்த காலத்தில் கூட அந்த 2 வருடங்கள் தான் அதிக அளவு இந்தியாவில் அந்நிய முதலீடு வந்தது. And what is important is, if 160 nations are trusting you, it means they feel that you are a country where the market is good, where their money will gain weight and you will be able to give them profit. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 162 நாடுகளும் நம் நாட்டின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையானது இந்த நாட்டிலே முதலீடு செய்தால் அதிக அளவு லாபத்தை அந்த நாடுகள் பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு முதலீடு செய்திருக்கிறது. And this FDI of so many countries is in 61 different sectors and it is covering 31 states and union territories. 61 வெவ்வேறு துறைகளில் இந்த முதலீடானது 31 மாநிலங்களில் பறந்து விரிந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. It has happened nowhere in the world except India. இந்தியாவை தவிர வேறு எங்குமே இந்த உலகத்தில் இது போன்று நடந்தது இல்லை. It is because they trust our traders and businessmen. நாட்டின் மீது, நம்முடைய வியாபாரிகள் மீது, நம்முடைய மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவ்வாறு நடந்திருக்கு. You would remember that when COVID struck us, we didn't have PPE, we didn't have gloves, everything used to be imported. You remember that? கோவிட் காலத்தில் நம்மகிட்டயே அந்த பிபிஇ என்று சொல்லப்படுகிற பாதுகாப்பு உபகரணங்களோ ஆக்சிஜனோ மற்ற எதுவுமே, எந்த ஒரு மருத்துவ பொருளும் இல்லை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Today we export all this. இன்னைக்கு நாம் அதை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். Our businessmen made use of the opportunity because the Prime Minister said, in this difficult times, let us use this challenge as an opportunity. And our businessmen took up that challenge, and today large number of our businessmen have benefited because they went into different businesses. கொரோனா காலகட்டத்தில் இருந்த ஒரு மிக கஷ்டமான அந்த சூழ்நிலையில், மிக இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்கின்ற முழக்கத்தை வைத்து நம்முடைய வியாபாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுத்து, அந்த சவாலை நம்முடைய தொழிலதிபர்கள், நம்முடைய வியாபாரிகள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏற்றுமதியை மிகச்சிறந்த அளவில் நாம் சாதிக்கக்கூடிய அளவில் நாம் இன்று செய்திருக்கிறோம். There was a businessman from Rajasthan. Before COVID, he was looking to invest in medical equipment. ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் கொரோனா காலத்திற்கு முன்பாக மருத்துவ உபகரண தொழிலிலே முதலீடு செய்ய வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும் என்று எண்ணி இருந்தார்.
as this talk started about COVID and vaccination, he started importing steel from Japan to make needles for injections. அவர் கொரோனா காலகட்டத்தில் இந்த தடுப்பூசி போன்ற மற்ற உபகரணங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த போது ஜப்பானிலிருந்து ஸ்டீலை அவர் இறக்குமதி செய்கிறார். எதற்காக தெரியுமா? அந்த ஊசி தயாரிப்பதற்காக. And in 3 months' time, and during the entire COVID period, he was the largest supplier of injection needles to the whole world. அந்த ஊசியை அந்த 3 மாத காலகட்டத்தில் தான் அவர்தான் உலகத்திலேயே அதிக அளவு அந்த ஊசியை அதாவது இறக்குமதி செய்து உலகம் முழுக்க அதிகமாக விற்ற ஒரு நபர் அந்த ராஜஸ்தானை சேர்ந்தவர் தான். So that is your power. அதுதான் நம்முடைய சக்தி. If you think big, you can attain those results. நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தால் நாம் உறுதியாக சாதிக்க முடியும். But most of the time what happens is we don't want to think big and we get stuck in small little things. ஆனால் என்ன நடப்பது என்றால் நாம் சில சமயம் இந்த மாதிரியான பெரிதான விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. அதனால் நம்மால் சாதிக்க முடியாமல் போய்விடுகிறது. The type of support that the central government wants to give to the businessmen is ingrained in all the schemes that they have got. இந்த மத்திய அரசு எந்த அளவிற்கு நாம் தொழிலதிபர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உதவ வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது என்றால் இது எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களிலும் அந்த ஆதரவானது இருக்கிறது. So far 57,000 crore loans have been given for Mudra. இதுவரை 57,000 கோடி ரூபாய் கடன்கள் முத்ரா திட்டத்திற்காக மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. 76 lakh people have taken these loans. 76 லட்சம் பேர் இந்த கடனை வாங்கி இருக்கிறார்கள். Obviously their business must have grown after they have taken loan. உறுதியாக அவர்களுடைய இந்த கடன் வாங்கிய பிறகு இந்த கடனை பெற்ற பிறகு அவர்களுடைய வியாபாரம் பன்மடங்கு பெருகி இருப்பது என்பதில் சந்தேகமே இல்லை. And obviously 76,000 people taking loans to enlarge their business would also give employment to people. அந்த 76,000 கோடி வாங்கிய அந்த தொழில் முனைவோர்களும் வியாபாரிகளும் பல லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பையும் அளித்திருப்பார்கள் அல்லவா? So when people talk about unemployment, they do not know that you as a business community have provided actually jobs to more than 70 lakh people. அந்த வேலை வாய்ப்பின்மை பற்றி பேசுபவர்கள் அனைவருக்குமே தெரியாது. உங்களை போன்றவர்கள் தான் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்று தெரியாது. Naranji had explained GST in a very nice manner. There are two things which I want to tell you about GST. One, GST Council comprises of all the finance ministers of all the states, and decisions in GST Council are taken by a consensus that comes amongst the finance ministers. GST குழுவானது அனைத்து மாநிலங்களை சேர்ந்த நிதி அமைச்சர்களை ஒட்டியே எடுக்கப்படுகிறது. அதே போன்று எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு ஒட்டுமொத்த அந்த ஜிஎஸ்டி குழுவில் இருக்கக்கூடிய அனைவருடைய சம்மதத்தின் பெயரில் தான் ஜிஎஸ்டி குழு முடிவெடுக்கிறது. And if you take the list that was made initially in terms of the blocks in which taxation was done, whether it was 18% for luxury items or essential items, over a period of time that has changed depending on the type of discussion that went on in the GST Council. முதலிலே 5% இருந்தது, 28%, 18%, அப்புறமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. இவை அனைத்துமே ஜிஎஸ்டி குழுவில் முடிவெடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக எல்லோராலும் ஏற்கப்பட்டு தான் இது அமைந்தது. And like he said, GST is one nation, one tax with no problems because the whole thing is digitized. ஜிஎஸ்டி அவர் சொன்னது போல ஜிஎஸ்டி ஆனது ஒரே நாடு ஒரே வரி என்கிற அமைப்பில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது முழுமையாக மின்னணு மயம் ஆகிவிட்டது, டிஜிட்டைஸ் ஆகிவிட்டது. But we are so used to in the last 70 years that
keeping books was not in our, I think, system. கடந்த 70 வருடங்களாக நாம் கையால் கணக்கு எழுதுவதை தான் நாம் வழக்கமாக கொண்டிருந்தோம். So the sales tax inspector, he took money, some other tax inspector took money. We were quite happy giving that money. Today there is only one person who is asking, the government is asking. That is all. All others, if they are asking, they are doing a wrong thing and they can be taken to task. வணிக வரித்துறை அலுவலர்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய அலுவலகத்திலே வந்து கடையிலே வந்து அவர்கள் பணம் வாங்கி கொண்டிருந்தார்கள், பிடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் செலுத்த வேண்டிய வரியானது அரசாங்கத்திற்கு மட்டும்தான். ஏதாவது நாம் தவறு செய்தால் மட்டும்தான் அரசாங்கம் நம்மை கேள்வி கேட்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. Now we come to some of the things which are not under GST, and you must understand the problem. For example, petroleum products. The states charge VAT, same is about alcohol and other things on which are not under GST. So they can take as much VAT as they want to and things become costly from state to state. நாம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் மத்திய அரசு வரியை கேட்கிறது. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேட் என்கிறது, அதாவது மதிப்பு கூடுதல் வரி என்பது மாறுபட்டு இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மதிப்பு கூடுதல் வரியை விதித்துக் கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் பொருட்கள் ஒவ்வொரு விலைக்கு பல விலைக்கு விற்க வேண்டியதாக இருக்கிறது. In the aviation industry, we found that because of corona, the whole industry has suffered. Even today, no airline in India is in profit. இந்த கொரோனா காலகட்டத்தினால எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான், இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். அதே போல் ஒரு விமான சேவை கூட இன்னைக்கு யாருமே லாபத்தில் இயங்கவில்லை, எல்லோருமே நஷ்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And we also wanted to ensure that the tickets that are charged, the prices don't go up too much. அதே போல் நாம் உறுதி செய்கிறோம், இந்த விலைவாசி விமான பயணங்களில் விலைவாசி உயரக்கூடாது, சரியான அளவிலேயே அந்த விலையானது இருக்க வேண்டும் என்றே நாம் உறுதி செய்கிறோம். So we spoke to all the chief ministers. Except for 5 states today, everybody has reduced the VAT either to 1% or 4 to 5%. நாம் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேசிவிட்டோம். ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற அனைவருமே 1 அல்லது 5 விழுக்காடுக்குள்ள வரியானதை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். And out of these 5, Tamil Nadu is one of the states. இந்த 5லே தமிழ்நாடு மிக முக்கியமானது, அவர்களும் அதை செய்யவில்லை. They charge 22% VAT on the aviation fuel. அவர்கள் 22 விழுக்காடு விமான எரிபொருளுக்காக விதிக்கிறார்கள். தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் 1லிருந்து 5 விழுக்காடுக்குள் விதிக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் 22 விழுக்காடு வரி விதிக்கிறது. The chief minister in Uttar Pradesh was smart. He has made that VAT only 1%. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரே ஒரு விழுக்காடு தான் வரி விதித்திருக்கிறார். So more airlines want to go to Uttar Pradesh so that they can refuel from there, and that 1% will result in larger profit to Uttar Pradesh than this 22% which Tamil Nadu is charging. அதனால் என்ன ஆகுதுன்னா, பல விமானங்கள் நேரடியாக உத்தரப்பிரதேசத்திற்கு பெட்ரோலை அந்த விமானத்தினுடைய எரிவாயுவை நிரப்பிக் கொள்கிறார்கள். அது அப்படி செய்யும் பொழுது உத்தரப்பிரதேசத்திற்கு 1% தான், ஒரே ஒரு விழுக்காடு தான் அதிகமாக, ஒரே ஒரு விழுக்காடு தான் அவர்கள் வரி விதித்தாலும் அதிகம் பேர் அங்கே சென்று பெட்ரோலை நிரப்பிக் கொள்வதால் அவர்களுக்கு லாபம் அதிகமாகிறது. ஆனால் தமிழகத்தில் 22% என்பதனால இங்கு 22% இருந்தாலும் அந்த லாபம் இல்லை. And the other states which did not reduce the VAT, one is Delhi, 27% VAT. டெல்லியில் தமிழ்நாட்டை விட அதிகம் 27%, அவர்களும் வரியை குறைக்கவில்லை. Maharashtra, 25% VAT. மகாராஷ்டிரா 25 விழுக்காடு. Bengal, 27% VAT. மேற்கு வங்காளம் 27%. So, if this comes under GST, where the GST Council can decide that this service needs to be ensured for benefit of people, you will have only one rate. If there is one rate, everybody will benefit. The user will benefit, the
Viman company will benefit, everybody will benefit. So therefore, GST needs to be understood correctly so that we are able to make use of the provisions out there. இந்த சேவையானது ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ளே வந்தால் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். I think at times there is a problem where the provisions are not understood, and like Narayanji said that we can get experts to talk to you so that everybody understands what the actual things are. Because when we hear it from many people, at times the correct rules are not known. There is an issue where input cost reimbursement, I think there is some problem in it coming back. Otherwise, generally, the GST is at par with any developed country which has imposed GST. ஜிஎஸ்டி என்பதை நாம் புரிந்து கொள்ளாது, பல பேர் புரிந்து கொள்ளாது இருப்பது தான் பிரச்சனையே. நாம் இதை பல வல்லுநர்களை கொண்டு இந்த ஜிஎஸ்டியை முழுமையாக புரிந்தவர்களை கொண்டு நாம் அதிகம் விளக்க வேண்டும். அதனால் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. அப்போது அதன் மூலமாக என்ன கிடைக்குது என்பது அப்படின்றத அவங்க நிறைய பேருக்கு தெரிய மறுக்கிறது, அவர்கள் தெரிய மறுக்கிறார்கள். அதனால் நாம் இதை சரி செய்ய வேண்டும். உறுதியாக வல்லுநர்களை கொண்டு நாம் விளக்குவோம். And one more thing which you should know, that out of the tax collection that is done by the center, 60% of is now going to back to the states as a share of the state. இதில் மிக முக்கியமானது எவ்வளவு வசூல் ஆகுதோ, இப்போ 1,80,000 கோடி சொன்னார், அதில் 60 விழுக்காடு மாநிலங்களுக்கே சென்று விடுகிறது. So more money is now available to the states than what it used to be earlier, when the ratio was absolutely opposite. 40% to the states and 60% with the center. Today it is 60% to the states and only 40% to the center. இதற்கு முன்னால் 40 விழுக்காடு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருந்தது, 60 விழுக்காடு மத்திய அரசாங்கத்திற்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நிலை தலைகீழாக மாறி மத்திய அரசுக்கு 60 விழுக்காடும், மத்திய அரசுக்கு 40 விழுக்காடும், மாநில அரசுக்கு 60 விழுக்காடுமாக சென்று கொண்டிருக்கிறது. And please also understand, maximum benefit will go to manufacturing states. அதிகபட்ச இந்த உதவியானது இதனால் பயனானது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், அதாவது உற்பத்தி மாநிலங்களுக்கு. சார் சொன்னார் இல்லையா, ஒரு 4 மாநிலம், தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, இவர்களுக்கு தான் செல்லும். So let's understand the GST properly, and I'm quite sure, based on your work, not only you as a community will prosper, but this nation will prosper. அதனால் உங்களுடைய கடின உழைப்பினால் நீங்கள் மட்டுமல்ல, இந்த நாடே மிக சிறந்ததாக விளங்கும். I spoke to you about the FDI. In FDI, this money which is coming as part of FDI is getting invested. 90% of this money has come through normal route, which means no special laws have been made to take this money into India. It means that your laws which are existing are found to be good by 160 or different countries. 160 நாடுகளிலிருந்து அந்நிய நேரடி முதலீடு நம்முடைய நாடுகளுக்கு வருகிறது. இதில் 90 விழுக்காடு இந்த முதலீடானது அந்த நாடுகளிலிருந்து இங்கே வரும்பொழுது இங்கு இருக்கக்கூடிய சட்டங்களை முன்வைத்து சட்டங்களின் மூலமாக வருகிறது. அப்படி என்றால் இந்த சட்டங்கள் சரியாக இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். Today GDP of India is growing at more than 6%. This is the only country in the world today whose GDP is growing at more than 6%. China is nowhere near us. They are approximately 3%. America is even lower. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6 விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கிறது. உலகத்திலேயே இந்த அளவிற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிக அளவு இருப்பதாக இந்த உலகத்திலேயே எந்த நாடுகளிலுமே இல்லை. சீனா கூட 3 விழுக்காட்டுக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். And 2/3 of this GDP comes from our domestic market, the market that you have. இதில் 3/2 பங்கு நம்முடைய
நம்முடைய உள்நாட்டு சந்தையிலிருந்து வருகிறது. அந்த நம்முடைய உள்நாட்டு சந்தை என்பது உங்களிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தகத்திலிருந்து தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். And it is this strength which is ensured that where we were 10th economy in 2014, today we are at number 5. 2014 10வது இடத்துல பொருளாதார ரீதியாக பெரிய நாடுகளாக இருந்த அந்த கணக்கில் 10வது நாடாக இருந்த இந்தியா உங்களுடைய பலத்தினால தான் இன்றைக்கு 5வது நாடாக வந்திருக்கிறது. By end of this year or early next year, we will cross Germany and become the 4th economy in the world. இந்த வருட கடைசியிலோ அடுத்த வருட துவக்கத்திலோ நாம் ஜெர்மனியை தாண்டி 4வது பொருளாதார பலத்திலே 4வது நாடாக நாம் விளங்குவோம். And you have got a leader in the center who is thinking long term. He is looking at India for next 20, 30, 40 years. And that is why all the policies that have been made are tailored so that we can become a developed country when India celebrates 100 years of independence. இந்தியா 100வது சுதந்திர நாளை கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக விளங்கும் என்கின்ற திட்டமிட்ட தெளிவான பார்வையுடன் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். And let me give you an example. Everybody knows about G20. Anybody who doesn't know? Everybody knows. G20 எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு? Now G20 so far wherever it has been organized, it is organized in 2-3 places in that country. China organized it in 8 different places. India is organizing it in more than 56 places. G20 பல நாடுகளில் நடக்கும் பொழுது 1-2 இடங்களில் தான் அந்த G20னுடைய மாநாடுகளை நடத்துவார்கள். சீனாவில் நடந்தபோது 8 இடங்களிலே நடத்தினார்கள். ஆனால் இந்தியாவில் இப்போ G20 நடக்கிறது 56 இடங்களில் நடத்துகின்றோம். The question that will come to your mind is, why are we doing it? Why can't we do it in 2-3 places and finish it? It is being done so that all these people who come as part of foreign delegations see large number of places in India, see the culture and beauty of India, and then go back to their countries and come back as tourists to visit India. நீங்கள் நினைக்கலாம் எதற்காக இவ்வளவு இடங்களில் இந்தியா அதை நடத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தையும் இந்தியாவினுடைய பெருமையும் இந்தியாவினுடைய அழகையும் கண்டு வியந்து அவர்களுடைய நாடுகளுக்கு சென்று அவர்கள் இங்கே சுற்றுலாவிற்கு நிறைய பேரை அவர்கள் அங்கிருந்து அனுப்புவார்கள் அல்லது வரவழைப்பார்கள் என்று உறுதியாக நாம் நம்புகிறோம். And that is what will make our tourist industry grow. அப்படித்தான் நம்முடைய சுற்றுலா துறையை நாம் மிக அருமையாக வளர்க்க முடியும். I had gone to Guwahati as part of a G20 meeting, and I heard the remarks of the foreign delegates. They said, we have never come to another more beautiful place than Guwahati. நான் கவுஹாத்திக்கு சென்றிருந்தேன், ஒரு G20 கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். அங்கே வந்தவர்கள் சொன்னார்கள், இதைவிட ஒரு அற்புதமான இடத்தை நாங்கள் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை அப்படின்னு கவுஹாத்தி பற்றி சொன்னாங்க. Same comments they had for Chennai. அதே தான் சென்னைக்கு வந்த போதும் சொன்னார்கள். Same comments they have had for Dibrugarh, which is even beyond Guwahati. Nobody goes there, but they were mesmerized. திப்ருகருக்கு சென்றாலும் அதைத்தான் சொல்வார்கள், அந்த அழகிலே தங்களை மெய்மறந்து விடுவார்கள். So everything that Modi ji thought of is coming absolutely correct. These people, when they are going back with the simple idea that now we will ensure that our people come and visit India because there is no other country more beautiful than India. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எதையெல்லாம் நினைத்தாரோ அவையெல்லாம் உண்மையாகி கொண்டிருக்கிறது. இப்படி இவர்கள் பல்வேறு இடங்களுக்கு இங்கு சென்று அவர்களுடைய நாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்தியாவை விட ஒரு அற்புதமான அழகான பெருமையான ஒரு நாடு உலகத்திலேயே இல்லை என்பதை அவர்கள் உணர்த்துவார்கள். So all that I would like to say is, you are the strength. On your shoulders the economy is thriving. What we need to do is to see if there are some aberrations that you feel, those aberrations can be taken care of. But we all must work to ensure that by 2047 India is a developed country.
உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் தான் பலம், உங்களுடைய தோளில் தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் சாய்ந்து நிற்கிறது. அதனால் 2047க்குள்ளே நம் நாடை வல்லரசாக்குவது என்பது உங்களுடைய ஒத்துழைப்போடு நடக்கும். Today our infrastructure is growing, whether it is roads, whether it is railways, whether it is airports. Earlier the roads were constructed at a rate of 6 kilometers a day. They used to take 10 years to get completed. Today we construct it at more than 38 kilometers a day. Similarly, only 30% or 33% of your railways were electrified. The routes were electrified. Today 96% are electrified. நம்முடைய கட்டமைப்பானது மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் 6 கிலோமீட்டருக்கு சாலைகளை போட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டருக்கு சாலைகள் ஒவ்வொரு நாளும் போட்டு கொண்டிருக்கிறோம். 33% தான் ரயில்வே துறையில் மின்மயமாக்கல் நடந்தது. ஆனால் இன்றைக்கு 96 விழுக்காடு ரயில்வே துறை மின்மயமாகி இருக்கு, எலக்ட்ரிஃபிகேஷன் மின்மயமாகி இருக்கிறது. We had only 74 airports in 2014. Today we have got 148. 74 விமான நிலையங்கள் இருந்தன, இன்றைக்கு 148 விமான நிலையங்கள் இருக்கின்றன. And we are trying to persuade airlines to start using the Vellore airport so that you can get flights to Vellore. வேலூர் விமான நிலையத்தையும் உடனடியாக பயன்பாட்டு கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கோம். அப்படி வந்தால் நீங்கள் வேலூரிலிருந்து விமானம் மூலமாக எங்கு வேணாலும் செல்லலாம். So India is growing, India is moving ahead, India is being recognized in the world, and that is what we have to ensure that we keep up this pace. இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் பூராவும் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது, வியந்து கொண்டிருக்கிறது. அதே வேகத்திலே நாம் தொடர்ந்து செல்வோம். So all of us, let us put in our best and ensure that whatever dreams we have of India, they come true in the shortest possible time. நாம் அனைவரும் பங்களிப்போம். நம்முடைய கனவுகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்தியாவை ஒரு மிக சிறந்த நாடாக ஆக்குவதற்கான அனைத்து விஷயங்களையும் நாம் நம் ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம். மிக அருமையான விளக்கங்களை நம்மிடையே வழங்கி அமர்ந்திருக்கும் நம்முடைய மத்திய மந்திரி திரு V.K.ச அவர்களுக்கு நன்றி. இப்போது நம்முடைய சிறப்பு நிலை மரியாதை செய்தல். அதற்கு முன்னதாக நமது புதிய பாராளுமன்றத்திற்கு நமது தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமான சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சியில் மகத்துவம் பெற்ற செங்கோலை நிறுவியதற்கு நமது பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உங்களுடைய கரவொலி மூலமாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு வேலூர் மாவட்ட வணிகப் பிரிவு தலைவர் நரேந்திர பாபு அவர்கள் மரியாதை செய்வார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் திரு அருணாஜி அவர்களுக்கு திருமதி சுமதி மேடம் அவர்கள் மரியாதை செய்வார். அதைத் தொடர்ந்து திரு திருப்பதி அவர்களுக்கு ஜெகன் அவர்கள் மரியாதை செய்வார். தொடர்ந்து வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் திரு ஞானவேல் அவர்களுக்கு திரு ஜோதி ராமலிங்கம் அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்த ஆடிட்டர் சீனிவாசன் அவர்களுக்கு பிரபு அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்ததாக மாநில பொதுச்செயலர் காத்தியானிஜி அவர்களுக்கு திருமதி ராதா அவர்கள் மரியாதை செய்வார். பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சுரேஷ் அவர்களை மரியாதை செய்வார். செயலாளர் ஏவிஎம் குமார் அவர்களுக்கு உதய் அவர்கள் மரியாதை செய்வார்.
நன்றியை வழங்க பிரபு அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இன்றைய மாலை வணக்கம். இந்த வணிகர்கள் மாநாடு கூட்டத்திற்கு நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நம்முடைய மத்திய அமைச்சர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் வேலூர் மாவட்ட வணிக சங்க தலைவர் அவர்தம் நிர்வாகிகள் அனைவருக்கும் வேலூர் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் வாழ்க வாழ்க.